எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கேளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மூலமாக சாராய்க்கு ஆபத்து வருகிறது. பார்வோனுடைய பிரபுக்கள் சாராயை பார்வோனுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போகிறார்கள். சாராயும் தன்னை பற்றி சொல்லும்போது ஆபிரகாம் தனக்கு சொன்ன பிரகாரம் தன்னை ஆபிரகாமின் சகோதரி என்று சொல்லுகிறாள். ஆகையினால் சாராய் பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்படுகிறாள். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவின் அரமனைக்கு கொண்டு போகப்பட்டது போல சாராய் பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்படுகிறாள். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையில் உள்ள யோகாபின் வசத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. எஸ்தரும் ராஜாவின் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். எஸ்தர் 2:8. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சாராயை அதிகமாய் நேசிக்கிறான். சாராயின் நிமித்தமாக பார்வோன் ஆபிரகாமுக்கும் தயவு பாராட்டுகிறான். அவன் ஆபிரகாமுக்கு ஏராளமான வெகுமதிகளை கொடுக்கிறான். ஆபிரகாமோ இந்த சூழ்நிலையிலும் சாராயை பற்றிய உண்மையை சொல்லாமல் அமைதியாயிருக்கிறார். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயை பாதுகாக்காவிட்டாலும் கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார். சாராய் நிமித்தமாக பார்வோன் ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கோழிகை கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொடுக்கிறான். ஆபிரகாமின் மனச்சாட்சி அவரை குற்றப்படுத்தி இருக்கும். ஏனெனில் ஆபிரகாம் பார்வோனை வஞ்சித்து இந்த சலுகைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதிக்கிறார். கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நாம் அழிந்து போவது நிச்சயம். நம்முடைய நற்கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாமல் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக நமக்கு நன்மை செய்கிறார். பார்வோனுக்கு வந்தது எந்தவிதமான வாதைகள் என்று கூறப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களெல்லாம் அடைக்கப்பட்டு அங்கு தேவனுடைய வாதை உண்டாயிற்று. கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையினால் வாதிப்பதினால் பார்வோன் சாராய்க்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. பார்வோனுடைய பாவமான கிரியைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். விசுவாசிகளாகிய நாமும் சில சமயங்களில் கர்த்தரை விட்டு விலகி பாவமான பாதையிலே செல்கிறோம். அப்போது கர்த்தர் நம்மையும் வாதைகளினால் வாதிக்கிறார். நாம் பாவமான பாதையிலே தொடர்ந்து முன்னேறி போகாதவாறு கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துகிறார். நாம் செல்ல வேண்டிய நீதியின் பாதையிலே கர்த்தர் நம்மை மறுபடியும் வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் நினைக்கக்கூடாது. அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஆபிரகாமை கடிந்து கொண்ட பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை அழைத்து கொண்டு போகுமாறு சொல்லுகிறான். பார்வோன் ஆபிராமை மென்மையாக கடிந்து கொண்டாலும் அவனுடைய வார்த்தையில் நீதி உள்ளது. பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கிறான். பார்வோன் ஆபிராமோடு வழக்காடுகிறான். அவன் ஆபிராமை நோக்கி, இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன என்று கேட்கிறான்.
ஒருவேளை ஆபிராம் சாராயை தன்னுடைய மனைவி என்று அறிவித்திருந்தால் பார்வோன் சாராயை தன்னுடைய அரமனைக்கு அழைத்து கொண்டு போகாமல் இருந்திருப்பான். ஆபிராம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை ஒரு துஷ்டனாகவும் துன்மார்க்கனாகவும் பாவித்தான். ஆனால் பார்வோனோ ஒரு நீதிமானைப் போல பேசுகிறான். நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் நாமும் பார்வோனை போன்ற சுபாவமுள்ள ஒரு சிலரை பார்க்கிறோம். அவர்களை துன்மார்க்கர் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கும். அவர்கள் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். ஆபிராம் எதிர்பார்த்த பிரகாரம் பார்வோன் பேசவில்லை. ஆபிராமுக்கு இதனால் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஏமாற்றத்தினால் ஆபிராமுக்கு நன்மை உண்டாயிற்று. நாம் மற்றவர்களை குறித்து அவசரப்பட்டு நியாயம் தீர்க்கக்கூடாது. அன்பு சகலத்தையும் சகிக்கும். நாமும் மற்றவர்களோடு சகிப்புத்தன்மையோடு பழக வேண்டும். பார்வோன் ஆபிரகாமை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுக்கிறான். அவர்கள் ஆபிராமையும் அவருடைய மனைவியையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிடுகிறார்கள். பார்வோன் ஆபிராமை அன்பாகவும் மரியாதையாகவும் தாராளமான மனப்பான்மையோடும் தன் தேசத்திலிருந்து அனுப்பி வைக்கிறான். பார்வோன் ஆபிராமின் மனைவியாகிய சாராய்க்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. கானான் தேசத்தில் பஞ்சகாலம் முடிந்த பின்பு ஆபிராம் தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகிறார். அதுவரையிலும் அவர் சாராயோடு கூட எகிப்து தேசத்தில் தங்கியிருக்கிறார். எகிப்தியர் மூலமாக ஆபிரகாமுக்கோ சாராய்க்கோ ஒரு பிரச்சனையும் உண்டாகவில்லை. பார்வோன் ஆபிரகாமை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்திருப்பதினால் அவர்கள் ஆபிராமை கண்ணியமாக நடத்துகிறார்கள். கானான் தேசத்தில் பஞ்சகாலம் முடிந்து போன பின்பு ஆபிராம் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார். எகிப்தியர்கள் ஆபிராமையும் சாராயையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விடுகிறார்கள். ஆபிராம் கானான் தேசத்திற்கு பாதுகாப்பாய் போய் சேர பார்வோன் உதவி செய்கிறான். ஆபிராம் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்திற்கு திரும்பி போகிறார். இந்த சம்பவம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த தேசத்திலிருந்து வெளியேறி போனதற்கு முன் அடையாளமாய் இருக்கிறது. கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டு ஆபிராம் எகிப்து தேசத்திற்கு போன 430 வருஷங்களுக்கு பின்பு கானான் தேசத்தில் மறுபடியும் பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். அங்கே பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்துகிறான். கர்த்தர் பார்வோனுக்கு வாதைகளை கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். எகிப்தின் எல்லா ராஜாக்களும் பார்வோன் என்று அழைக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து கிரேக்க தேசம் தனியாக பிரிந்த பின்பு எகிப்தின் ராஜாக்கள் தாழ்மிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆபிராமும் அவருடைய வித்தும் ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு பலமுறை துரத்தி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் இது முதலாம் முறையாகும். கர்த்தர் பார்வோனின் கரத்திலிருந்து ஆபிராமையும் சாராயையும் விடுவித்தது போல எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரையும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய கிருபை அவருடைய ஜனத்திற்கு என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது.